அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக வர்றார். வந்து உட்காந்தவர் ரொம்ப வியர்வையோடு வர்றார். வந்த உடனே அந்த சர்வர் பாய் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட சொல்கிறாருப்பா கொஞ்சம் ஏசியை போட்டு விடுப்பான்னு சொல்லிட்டு, சரிங்க ஐயா ஏசியை போடுன்னு சொல்லிவிட்டு அவர் போட்டுட்டார். திரும்ப என்ன பண்ணாங்க, சுட சுட அவர் ஆர்டர் பண்ணியிருந்தார், சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்க. அந்த சுட சுட சாப்பாடு வந்தோன்னே என்ன பண்ணாருன்னா, அப்பா ரொம்ப சூடாக இருக்குது, நீ ஏசியை போட்டு விடுன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப அந்த பையன் என்ன பண்ணான்னா ஏசியை போட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோப்பா சாப்பாடு ஆறுது, நீ ஏசி ஆஃப் பண்ணன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப அந்த பையன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த சாப்பாடு உள்ளே போன உடனேவே திரும்ப வேர்க்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா, திரும்ப என்ன பண்ணியிருக்காரு, இப்போ டீ கொண்டு வா, இப்போ நீ ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏசியை ஆஃப் பண்ணிட்டான். அதன் பிறகு என்ன பண்ணார், டீ வந்த உடனேவே திரும்பவும் என்ன சொல்கிறாரு, இப்போ டீ ஆறப்போது ஏசி ஆஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் அந்த பையன் ஆஃப் பண்ணிட்டான். பில் பண்ணிவிட்டு போயிட்டார். அதை பக்கத்தில் இருந்து கவனிச்சுட்டே இருந்த ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்டார். அவர் ஏசியை போடு ஆஃப் பண்ணு, ஏசியை போடு ஆஃப் பண்ணு சொல்லிகிட்டே இருக்காரு, நீ செஞ்சிட்டே இருக்க, எப்படி உன்னால் முடியுது, உனக்கு கோபமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பையன் சொன்னானா, ஐயா இந்த ஹோட்டலில் ஏசியே கிடையாது, ஆனால் அவர் சொன்ன உடனேவே நான் உள்ளே போய்ட்டு ஸ்விட்சை போட்டதுமா ஆஃப் பண்ணதுமா வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், நான் எதுவுமே செய்யவே இல்லை ஐயா அப்படின்னு சொன்னாராம். யார் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட உணர்வுகளால் புரிய வைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கதையே. நம்ம அன்பு, பாசம், பிறர் மேலே வச்சுருக்கக்கூடிய மதிப்பு, அது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கவே முடியாது. உன் மேலே நான் இவ்வளோ மதிப்பு வச்சுருக்கேன், இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கிற ஒரு விதத்தில் நம்மளோட உணர்வுகளால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். நன்றி.